Hi friends, welcome to Crack with me YouTube channel. இது Rapid Revision சீரிஸோட செகண்ட் கிளாஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா. 5 4s are 20, 20 + 4 24 டிவைடட் பை 5 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 3/8 இருக்குது. ஓகே, இங்கே 8 3s are கேன்சல் ஆகும். அப்போது பேலன்ஸ் 9/5 இருக்குது. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே 3 2s are 6, 6 + 1 7 டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3ன்னு இருக்குது இன்ட்டு 4/5ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த ப்ளஸ் இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 7 3s are 21 ப்ளஸ் இங்கே ஒரு 2 2s are 4 21 + 4 நம்மளுக்கு 25 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 இன்ட்டு 4/5ன்னு இருக்கும். கரெக்டாக, இப்போ இதை நம்ம 5 டேபிள் அடிச்சுன்னா 5s are, இது 2s are, இது 3s are 2 டேபிள் அடிச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்குது 5 2s are 10 கீழே 3 இருக்குது. ஓகேங்களா, ஈக்குவல் டு 9/5 ப்ளஸ் 10 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 3 9s are 27, 27 ப்ளஸ் ஒரு 50 27 ப்ளஸ் 50 டிவைடட் பையில் என்ன இருக்கும் 5 3s are 15 இருக்குமா. அப்போது 27 + 50 நம்மளுக்கு 77 டிவைடட் பை 15 ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Naman bought few apples for 720 from a shop. He negotiated the price and the shopkeeper reduced it by the 2 rupees per apple. Due to his Naman could buy 4 apples more than what he had bought earlier. How many apple did he buy originally அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சீக்கிரம் நம்ம சால்வ் பண்ணணும்னா ஆப்ஷனில் இருந்து போகிறது பெஸ்ட்டு. இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே ட்ரெடிஷ்னலும் சொல்கிறேன், ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தடும் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல். இப்போது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க 720 ருபீஸ்க்கு வாங்குறாரா. ஓகே, இப்போது ஒரிஜினல் ப்ரைஸு என்ன பண்ண பீன்னு வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறப்போ நம்மளுக்கு எத்தனை ஆப்பிள் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் கிடைக்கும். கரெக்டாக, அமௌண்ட்டு டிவைடட் பை ப்ரைஸ் போட்டால் நம்மளுக்கு எத்தனை ஆப்பிள்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸை பேசி 2 ரூபா குறைச்சிட்டார். அதாவது இந்த 720 ருபீஸ்க்கு 2 ரூபா ப்ரைஸ், அதாவது முன்னாடி பீன்னு இருந்தது, இப்போ P - 2 இருக்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டியூ டு த நமன் குட் பை 4 more apples தென் வாட் he had bought earlier அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் குறைஞ்சதால் முன்னாடி இருந்த ஆப்பிளை விட இப்போ எத்தனை 4 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா வாங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, ஓகே. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா தெரிஞ்சிருச்சு 4ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது 720 டிவைடட் பை P - 2 மைனஸ் 720 டிவைடட் பை பியோட வேல்யூ என்னது 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் 720 காமனாக வெளியே எடுத்துடலாமா. 720 என்ன வரும் 1 டிவைடட் பை P - 2 மைனஸ் 1/P ஈக்குவல் டு 4ன்னு இருக்குமா. ஓகே, இப்போ இந்த நம்ம 4ஆல் அடித்தோன்னா 1s are 3, 8s are 80. ஓகே, 180. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 180 இங்கே P மைனஸ் ஆஃப் P. அப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா -P + 2 டிவைடட் பையில் என்ன இருக்குன்னா P - 2 இன்ட்டு P இருக்கும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், +P -P கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 180 இன்ட்டு 2 டிவைடட் பை என்ன வந்துருச்சு P - 2 இன்ட்டு Pன்னு இருக்குது ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த 180 இன்ட்டு 2 ஈக்குவல் டு இந்த P - 2 இன்ட்டு P இந்த பக்கம் போயிடுச்சுன்னா P - 2 இன்ட்டு P வந்துடும். இப்போ இதை நீங்கள் உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லைனா பாருங்கள், இதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன தெரியும்னா, இந்த வேல்யூ P, இந்த வேல்யூ Pயை விட 2 ருபீஸ் கம்மியாக இருக்கணும். கரெக்டாக, இப்போது இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த வேல்யூக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலான்னு பாருங்கள். இப்போது இந்த 180 நம்ம எப்படி எழுதலாம்னா 18 இன்ட்டு 10ன்னு எழுதலாமா. இன்ட்டு 10 இன்ட்டு 20 நம்மளுக்கு பண்ணால் என்ன வரும் 10 × 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு 20ன்னு வந்துடும். கரெக்டாக, ஈக்குவல் டு P - 2 இன்ட்டு Pன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த Pயோட வேல்யூ நம்ம 20ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இந்த Pயோட வேல்யூ நம்ம 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா P - 2 என்ன வந்துருச்சு நம்மளுக்கு 18 வந்துருச்சா. கரெக்டாக, அப்போ நம்ம எடுத்துருக்க வேல்யூ என்னது கரெக்டாக இருக்குது. இதுபடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா Pயோட வேல்யூ என்னது 18 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு.
ஓகேங்களா. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே, இப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு 18 தெரிஞ்சிருச்சு. 18 இல்லை 20. p - 2 தான் நம்மளுக்கு 18. பியோட வேல்யூ நம்மளுக்கு 20 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டிட் யூ பை ஒரிஜினலி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரிஜினலாக ஆப்பிள் வாங்கினாங்க. அப்போ என்ன அதை கண்டுபிடிக்கணும், ப்ரைஸ் நம்மளுக்கு 20 தெரிஞ்சிருச்சு. அப்போ 720 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு ஒரிஜினலாக எவ்வளோ ஆப்பிள், ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 0க்கு 0 கேன்சல் அடித்தோன்னா 36 ஆப்பிள்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பார். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. இப்போது இது ஆப்ஷன்ஸ்லேருந்தும் போகலாம். ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன்ஸ்லேருந்து போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 720, இந்த 720யோட மல்டிபிள்ஸாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 720க்கு மல்டிபிள், ஓகே இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த 36 இந்த 720யோட மல்டிபிள் தான், 40யும் என்னது 720யோட மல்டிபிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி ஆப்பிள் டிட் யூ பை ஒரிஜினலின்னு கேட்குறாங்க. ஒரிஜினலாக இப்போது ஆப்பிள் 36 ஆப்பிள் வாங்கினார்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போது 720 டிவைடட் பை ஒரிஜினல் ஆப்பிள் எவ்வளோ வாங்கினார்னு போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரிஞ்சிருமா. இப்போ இது இன்ட்டு எத்தனை டைம்ஸு 20. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 20 தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, பேசி 2 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு, நெகோஷியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு 2 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. இப்போ என்ன ஆகிடுச்சு, ப்ரைஸ் நம்மளுக்கு நியூ ப்ரைஸ் ஈக்குவல் டு 18 ஆகிடுச்சு. கரெக்டாக 18 ஆகிடுச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, 4 ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படி 4 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா வருதான்னு பார்க்கலாமா. இப்போது இந்த 720 டிவைடட் பை 18 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரணும், 36 + 4 நம்மளுக்கு 14 வருதான்னு பார்க்கலாமா. 18 × 4 = 72. அப்போ டேரெக்டாக என்ன வந்துருச்சு 14 வந்துருச்சு. இதை விட நம்மளுக்கு 4 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அப்போது 36 தான் நம்மளுக்கு ரைட்டான ஆன்சராக இருக்க முடியும். நம்ம 46 48 44 இது எல்லாமே நம்மளுக்கு ரெலவெண்ட்டான ஆப்ஷனாக இருக்காது. இந்த 720க்கு நம்ம எல்சியமான வேல்யூஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன்லேயே ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A class of 30 students appeared in a test. The average score is 12. The average score of 12 students is 62. That of rest of 74. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 12 பேர், அப்புறம் ரெஸ்ட்டோட 12 பேரோட ஆவரேஜ் 62ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் 30 பேர் மொத்தம் சொல்லியிருக்காங்களா, 30 பேரோட ஆவரேஜ் தான் என்னென்னு கேட்குறாங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது 30ல் 12 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 18 வருமா. 18ஓட ஆவரேஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா 74 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 74. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், அலிகேஷன் மெத்தட் மூலிமா சால்வ் பண்ணோன்னா, டீவியேஷன் மெத்தட் அலிகேஷன் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக அதை என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை ரேஷியோ எடுத்துக்கலாம். இது ரேஷியோ எடுத்தோன்னா 6 டைமில் எல்லாமே கேன்சல் ஆகுமா. 2s are, இது ஒரு 3s are, இது ஒரு 5s are வரும். ஓகே, இப்போ பாருங்கள் 2 × 62 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 124 ப்ளஸ் 3 × 74. 3 × 74 என்ன பண்ணுவோம் 210 ப்ளஸ் ஒரு 12 222 வருது. 222 ப்ளஸ் ஈக்குவல் டு வரும், இங்கே ப்ளஸ் வராது ஏன்னா 2 + 3 = 5 தானே வரும். அப்போது ஈக்குவல் டு 5 × x நம்மளுக்கு 5x அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது 346 வருதா. 346 டிவைடட் பை 5, இந்த 5 கீழே இறக்கிறோம், ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 6 are 30, 4 9s are என்ன வருது 45, பேலன்ஸ் ஒரு 1 வரும். அப்போ 2s are 10. அப்போது 69.2 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 2. ஓகேங்களா. இந்த டீவியேஷன் மெத்தடில் போட்டால் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். If Ram purchases a fan, he gets 8% discount. However, if he purchases 3 fans, he get 6% on first, 10% on second, and 12% on the third. If the price paid by the Ram for 3 fans is 6,800, then what will be the marked price of each fan என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்டு ப்ரைஸ். இப்போது மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் அ ஃபேன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே,
இப்போது ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு மூணு ஃபேனோட மார்க்கெட் ப்ரைஸும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஆனால் டிஸ்கவுண்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, 3 ஃபேனுக்கும் 3 விதமான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போது இந்த 8% டிஸ்கவுண்ட் தேவையில்லை. ஏன்னா ஹவ்வர்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இஃப் யூ பர்ச்சேஸ் 3 ஃபேன், 3 ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணதால் ஃபஸ்ட்டு ஃபேனுக்கு 6%, செகண்ட் ஃபேனுக்கு 10%, தேர்ட் ஃபேனுக்கு 12% டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கார். அப்போது இந்த 8% நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 6% ஃபஸ்ட்டு ஃபேனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருப்பார், பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணால் நம்ம 94% என்ன பண்ணியிருப்பார்னா பே பண்ணியிருப்பார் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மார்க்கெட் ப்ரைஸ் ஃபேனுக்கு செகண்ட் ஃபேனுக்கு 10% டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்காரு. அப்போது 10% டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 90% என்ன பண்ணியிருப்பார், பே பண்ணியிருப்பார். ப்ளஸ் இப்போ தேர்டு ஃபேனுக்கு 12% டிஸ்கவுண்ட். அப்போ மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு 12% போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 100 - 12 நம்மளுக்கு 88 வருமா, 88 டிவைடட் பை 100. இது எல்லாமே கூடுதலாக பே பண்ணுற அமௌண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6800 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது, MP/100 எல்லாத்துலேயுமே என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்துடலாமா, MP டிவைடட் பை 100 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா உள்ள 94 ப்ளஸ் ஒரு 90 ப்ளஸ் ஒரு 88 இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 6800 இருக்குது. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் 100, இது எல்லாமே ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 94 ப்ளஸ் ஒரு 90 ஒரு 88, 2 1 9 3s are 27, 272 ஈக்குவல் டு 6800 வருது. ஓகேங்களா? இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண என்ன வருது, 2 டேபிள் அடிப்போமா, 1s are 3, 6 are 3 400 இருக்கும். 34 into 4s are 34 into 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 4 4 are 16, 12 13. ஓகே, 34 into 4s are நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா 136 வந்துருச்சு. இப்போ இந்த 4 நம்ம கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை 25 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 25 இன்ட்டு இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போது 2500 தான் நம்மளுக்கான ஆன்சர், மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரீப்ளேஸ் ஸ்டார் பை a smallest digit so that this number is divisible by 6ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் 2ஆலையும் மல்டிப்ளை ஆகணும், 3ஆலையும் மல்டிப்ளை ஆகணும். இப்போ ஒரு நம்பர் 2ஆல் மல்டிப்ளை ஆகணும்னா லாஸ்ட் நம்பர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா ஈவன் நம்பராக இருக்கணும். லைக் 2 4 6 யூனிட் டிஜிட்டில் இருக்க நம்பர் எல்லாமே என்னவாக தான் இருக்கணும், ஈவன் நம்பர்ஸில் வரணும். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸில் முடிஞ்சால் அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா 2 டேபிளில் கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகும். ஓகே, இப்போ ஒரு நம்பர் 3 டேபிளால் மல்டிப்ளை ஆகும்னா இப்போது சம் ஆஃப் நம்பர்ஸ் ஷுட் பி த மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும். இப்போ 7 2 1 6 2. இப்போ இந்த நம்பர் 3 டேபிளால் மல்டிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வருது. அப்போது இது 3ஆல் மல்டிப்ளை ஆகும். 1 + 6 7, 7 + 2 என்ன வருது 9. அப்போது இதுவும் என்ன ஆகும், 9ம் 3யோட மல்டிபிள் தான். அப்போது இந்த ஹோல் நம்பர் 3 டேபிளால் மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் 3யோட மல்டிப்ளை நம்ம செக் பண்ணணும். 3யோட மல்டிப்ளாக இருக்கணும். ஓகே, இப்போது யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது, 2ஆல் 2 ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக 2ஆல் மல்டிப்ளை ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணால் போதும், 3யோட மல்டிபிள் செக் பண்ணால் போதும். கரெக்டு தானே? இப்போ பாருங்கள், 7 + 2 9 கேன்சல் ஆகிடுமா, 3யும் கேன்சல் ஆகிடும். 9 + 3 12, 12 வந்து 3யோட மல்டிபிள். ஓகே, இந்த 6ம் 3யோட மல்டிபிள் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 5 ப்ளஸ் என்ன பண்ணால் 3யோட மல்டிபிள் ஆகும், 5 + 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 6. அப்போது இது என்னது 3யோட மல்டிபிளா. இப்போ பாருங்கள், 5 + 4 என்ன வருது 9, இதுவும் என்னது 3யோட மல்டிபிளா. இப்போ நெக்ஸ்ட்டு 5 + 7 என்ன வருது 12, இதுவும் என்னது 3யோட மல்டிபிள். 5 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒரு 10ன்றது 2 டிஜிட் நம்பரு. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, நம்ம இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போது இந்த ஸ்டாருக்கான வேல்யூ என்னது, 3 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் 1, 4, 7 இதில் எது போட்டாலுமே இந்த ஹோல் நம்பர் என்னவாக தான் இருக்கும்னா 3யோட மல்டிப்ளாக தான் இருக்கும்.
ஓகேங்களா. ஆனால் இப்போது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் டிஜிட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டிஜிட் 1 தான் அதுக்கான ஆன்சர். நம்ம அப்போது ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. கொஸ்டினை நல்லா படிச்சிங்கன்னா ஸ்மாலஸ்ட் டிஜிட் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது ஆப்ஷன் 1 தான், ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்டு, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபி. ஏபினா இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 5, 9, ஒரு 13, 17, 21 டாட் 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 போய்கிட்டே இருக்குன்னு வைக்கலாம். அப் டு nth டேர்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் நம்பர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன வருது. இப்போது 1 + 4 தான் என்னது நம்மளுக்கு 5, +5 + 4 தான் நம்மளுக்கு என்னது 9. சேம் லைக் இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா 4 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். லைக் வைஸ் என்னவா வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். 10 10ஆக இன்க்ரீஸ் ஆகலாம். 11 22 வராது. 10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 21 31 41 இது எல்லாமே என்னது 10 10ஆக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுவும் என்ன தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போது இப்படி இருக்க நம்பரில் இப்போது என்ன கேட்பாங்கன்னா, இப்போது 8th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, 1 2 3 4 5 6th டேர்ம் வரையும் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ 8th டேர்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. அந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ 8th டேர்ம் வேணுமா, அப்போ அந்த nth டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a + n - 1 × d. இதுதான் என்னது ஃபார்முலா. ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. இதில் என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம். என்னன்றது டேர்மு, ஏன்றது என்னதுன்னா ஃபஸ்ட்டு டேர்ம், ஃபஸ்ட்டு நம்பர். இதில் டின்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுதான் என்னதுன்னா டியாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் டி. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 8th டேர்ம் கண்டுபிடிக்கணுமா. இப்போ 8th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கலாமா. 8th டேர்ம் நம்மளுக்கு தேவை ஏன்றது நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு நம்பர். இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்பர் நம்மளுக்கு 1 ப்ளஸ் n - 1 நம்மளுக்கு என்ன வேணும், என்னன்றது டேர்ம், எத்தனாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க வருது 8th டேர்ம். அப்போது 8 - 1 நம்மளுக்கு 7 இன்ட்டு டி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது 4ன்னு தெரியும். அப்போ 4. இப்போ பாருங்கள் என்ன வருது, 7 4s are 28, 28 + 1 என்ன வருது 29 தான் நம்மளுக்கான 8th டேர்மோட வேல்யூவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது இது ஒரு +4 ஆயிருக்கா, இப்போது இது ஒரு +4 ஆயிருக்கா, இப்போ இது ஒரு +4 ஆயிருக்கும், நெக்ஸ்ட்டு இன்னொரு +4 ஆயிருக்கும். அப்போனா நம்மளுக்கு 8th டேர்மோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது அப்போ இந்த 21 ப்ளஸ் நம்ம 8 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வருது 29 வருது. அப்போது இதுதான் என்னது இந்த 29 8th டேர்மோட வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n நம்பர்ஸ். இப்போது இதே டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மெத்தடு, அதாவது இந்த கொஸ்டின் டைப் பொறுத்த வரைக்கும் எத்தனாவது டேர்ம் தான் கேட்பாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டைப் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம், இத்தனை நம்பர். இப்போ சேம் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே என்ன வரும்னா, இந்த இடத்துல ப்ளஸ் 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 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு 10 டேர்மை ப்ளஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும், இல்லை 20 டேர்மு ப்ளஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும். இப்போ இது 1 2 3 4 5 6 இந்த 6 டேர்மை ப்ளஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஓகேங்களா. இது வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN, சம் ஆஃப் n நம்பர்ஸ். இந்த SNோட வேல்யூ ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n - 1 × dஆக இருக்கும். ஓகேங்களா. இது சம் ஆஃப் n நம்பர்ஸ். இதுக்கான இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n/2 × a ப்ளஸ், இப்போ இந்த 2aவை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், a + n - 1 × dன்னு இருக்கா.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும். நம்ம முன்னாடி சம்மில் பார்த்தோம் a + n - 1 × d இப்படின்றது nth டேர்ம், அதாவது நம்ம லாஸ்ட் டேர்ம். இப்போ இந்த சீரீஸில் இப்போ nth டேர்ம்ன்றது லாஸ்ட் டேர்ம் கரெக்டாக. இப்போ 8th டேர்ம்னா லாஸ்ட் டேர்மாக கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்கள், அப்போ இந்த a + n - 1 × d இதை நம்ம இதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இதோட வேல்யூவை நம்ம லாஸ்ட் டேர்ம் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எல்லுன்னு எடுத்தோன்னா நம்மளுக்கான ஆன்சர் இதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சால் மட்டும், இல்லை நம்மளுக்கு தெரியாது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும்தான் தெரியும்னா நம்ம இந்த ஃபார்முலா போயிடலாம். இல்லை நம்மளுக்கு லாஸ்ட் டேர்மும் தெரியும் nth டேர்மும் தெரியும்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா போயிடலாம். ஓகேங்களா, இப்போது சம் ஆஃப் இப்போ இதில் எத்தனை டேர்ம் இருக்குது, 1 2 3 4 5 6th டேர்ம் இருக்கா. இப்போ ஒரு 10 டேர்ம்ஸ்க்கான வேல்யூ என்ன, சம் ஆஃப் n 10 டைம்ஸ். ஓகே, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா S10ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 10. இது n 10ன்னு எடுத்திருக்கோம். அப்போ n/2, அப்போது 5 × 2a. நம்மளுக்கான ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன தெரியும், a. சேம் ஏவோட வேல்யூனா ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ 2aனாலும் 1, 2 × 1 1 ப்ளஸ் n - 1, என்னோட வேல்யூ 10 1. அப்போது n - 1ன்றது 9 வந்துடும். 9 × d, டியோட வேல்யூ நம்மளுக்கு +4. அப்போது டிஃப்ரென்ஸ் 4ஆக இருக்குது. அப்போது 5 இங்கே என்ன வருது 36, ஒரு 37 வரும். இன்ட்டு 150 ப்ளஸ் ஒரு 35 185 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, இதில் வர இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்க சீரீஸில் இருக்க ஃபஸ்ட்டு 10 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கான வேல்யூ 185 கிடைக்கும். இதுதான் இதுக்கான வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் சீரீஸ், அதாவது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. must be taken so that the sum of all terms is 45. அதாவது S1ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 45ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் சீரீஸ். ஓகே, இப்போ இந்த சீரீஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான டேர்ம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். எஸ்எனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், Sn = n/2 2a ப்ளஸ் n - 1 × d. இதுதான் என்னது எஸ்எனோட ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ a = -9. n நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். S1ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, டோட்டல் சம் வேல்யூ நம்மளுக்கு 45 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டியோட வேல்யூ பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து +3 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து +3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக இந்த நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக. ஓகே, இப்போ பாருங்கள், எஸ்எனோட வேல்யூ நம்மளுக்கு 45 தெரிஞ்சிருச்சு. 45 ஓகே 45 = n/2. என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஸோ n/2 அப்படியே எடுத்துக்கலாம். 2a நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ -9 தெரியும். அப்போ இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு -18 இருக்குது. ஓகே, ப்ளஸ் n - 1 நம்மளுக்கு என்னோட வேல்யூ தெரியாது, n - 1. டியோட வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு தெரியும். இப்போ 3. ஓகேவா, ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் தான் போகும். இப்போ இந்த 2 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் 19 வந்துடுது. 90 = n × -18 ப்ளஸ் n - 1 × d, அதாவது 3 இருக்கும். ஓகேவா, இந்த டேர்ம் ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக தான் வரும். ஓகேங்களா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் போயிடணும். ஓகேங்களா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த சைடு 9ஓட மல்டிப்புளும் 10ஓட மல்டிப்புளும் இருக்குது. அப்போது ஆப்ஷன்ஸில் 9ஓட மல்டிப்புளும் 10ஓட மல்டிப்புளும் இது 2 தான் இருக்குது. அப்போது நம்ம என்னோட வேல்யூ இது 2த்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நம்பர் 11 8ன்றதுலாம் நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. ஓகே, இப்போது எய்தர் 9 எடுக்கலாம், இல்லை 10 எடுக்கலாம். நம்ம 10 எடுத்துக்கலாம். என்னோட வேல்யூ இப்போ 10 இருக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் n = 10ன்னு எடுக்கிறோன்னா அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த வேல்யூ, அதாவது இப்போ இதில் எடுக்கிற வேல்யூவோட 90க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு n தான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போ n என்ன எடுத்துட்டோம், 10ன்னு எடுத்துட்டோம். அப்போ 10 × -18 ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள்
10 - 1 9, 9 × 3 நம்மளுக்கு என்ன வரும் 27 வருமா, 27 + 27 இருக்கும். அப்போ 10 × 27 - 18 வேல்யூ +9, அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 19 வந்துருச்சு. இந்த சைடும் என்ன இருக்குது, RHSலையும் 90 இருக்குது, LHSலையும் 90 இருக்குது. அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் போட்டு சால்வ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, டேரெக்டாக ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இந்த சம்மை இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. இது 2022 சிஜிஎல்லில் கேட்ட கொஸ்டின். சிஹெச்எஸ்எல்லையோ சிஜிஎல்லையோ கேட்டாங்க. ஓகேங்களா. சிஹெச்எஸ்எல் 2022 கேட்ட கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். boat and stream இருந்து. Okay, a boat can go 54 km upstream in 6 hours. Okay, if a speed of a stream is 4.8 km/h, then how much time will a boat take to cover a distance of 279 km downstream கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா அப்ஸ்ட்ரீமு ஸ்பீட் கொடுத்துட்டாங்களா. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னென்னு கொடுத்துருக்காங்க 54 km 6 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுதுன்னா அப்போ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது 9 km/h இருக்குது. ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு என்னது போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்ட் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் என்னது நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு 9 km/h. ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 4.8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ போட்டோட ஸ்பீட் ஈக்குவல் டு இந்த -s இங்கே வந்துச்சுன்னா +s ஆகிடும். அப்போ 9 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 4.8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போட்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு 13.8 km/h இருக்குமா போட்டோட ஸ்பீடு. km/h போட்டோட ஸ்பீடு. இப்போ என்ன கேட்குறாங்க, how much time will a boat take to cover a distance of 279 km downstreamன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூ என்ன தெரியும், போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு தெரியும். கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு போட்டோட ஸ்பீடு என்னென்னு தெரிஞ்சிருச்சு 13.8ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன வருது 14, 17, 18.6 வருதா. ஆமாம், 18.6 km/h இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது டவுன் ஸ்ட்ரீமில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். அப்போது டைம் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது 279 டிவைடட் பை 18.6 km/hன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம கீழே மேலேயும் 10 மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு டாட்டு போயிடும். ஓகே, இதில் ஏதாச்சும் காமனாக இருக்கா. ஓகே, 2 டேபிள் அடிச்சுன்னா 5 ஆர், இது ஒரு 93 ஆர். வேறு என்ன டேபிளில் போகும், இது எல்லாமே ஹோல் நம்பரில் தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் 93 × 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 9 27. அப்போது இது டேரெக்டாக 3 டைம்ஸ் அடிச்சிடலாம். அப்போ டைம் ஈக்குவல் டு 3 × 5 15 ஹவர்ஸாக இருக்கும். 15 ஹவர்ஸ் தான் நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேங்களா. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், போட் ஸ்ட்ரீமு போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஒரு கரண்ட்டோட ஸ்பீடு தான் என்னது நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் கரண்ட்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இதுதான் போட் அண்ட் ஸ்பீடோட ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இது வந்து NTPC 2019 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, NTPCயில் கேட்ட கொஸ்டின். ஓகே, நம்பர் சிஸ்டம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் 3 டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 40ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்ன சொல்லலாம், A ப்ளஸ் B ப்ளஸ் C இது மூணுமே என்னது நம்மளுக்கு ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 40 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 3 ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2 3 5 7 9 வராது, 11 13 15 வராது, 17 19 20 21 22 23 ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா. இது எல்லாமே என்னதுன்னா நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர் வந்து ஒன்னாலையும் அதாலையும் மட்டும்தான் என்ன ஆகும்னா டிவைட் ஆகும், மற்ற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. அதுதான் என்னது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன கான்செப்ட்டு, இப்போது நம்ம 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணுறப்போ 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணுறப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 16. கரெக்டாக 7 + 9 பண்ணால் 16 வருது. 7 + 9ஓட வேல்யூ 16. 7 + 7 பண்ணால் நம்மளுக்கு 14 வருது. 14 ஒரு ஈவன் நம்பர், 16 ஒரு ஈவன் நம்பர். இப்போது ஒரு 7 + ஒரு 11 பண்ணால் நம்மளுக்கு 16. சேம் லைக் 7 + 11 பண்ணால் 18 வருதா. ஓகே, இது மாதிரி நம்ம 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கான ரிசல்ட்டு என்ன வரும்னா ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது சேம் ஒரு ஆட் நம்பர் ப்ளஸ் ஒரு ஈவன் நம்பர் நம்ம பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். கரெக்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னது, இப்போ 5 + 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 7. இதில் 5ன்றது ஆட் நம்பர், 2ன்றது ஈவன் நம்பர். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஆட் நம்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் எது எடுத்தாலும் சரி, 4 வந்து ஈவன் நம்பர், 3 வந்து என்னது ஆட் நம்பர், ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு ஆட் நம்பர் 7 கிடைக்கிது. ஓகேங்களா. ஒரு ஆட் நம்பரும் ஈவன் நம்பரும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். ஓகே, இப்போது 2 ஈவன் நம்பரை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். கரெக்டாக. ஓகே, இப்போது நம்ம என்ன வந்துடலாம், கொஸ்டினுக்கு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3 நம்பரை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 40 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரைம் நம்பர்ஸை மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம எல்லாமே என்னவாக தான் இருக்கும், 2வை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போது 3 நம்பரை 3 ஆட் நம்பர் ஆடு ப்ளஸ் ஆடு ப்ளஸ் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டு நம்மளுக்கு ஆடாக தான் வரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோம், ஈவன் நம்பர் வரும்னு பார்த்தோமா இந்த இடத்துல. அப்போது இதோட வேல்யூ நம்மளுக்கு ஈவன் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஒரு ஈவன் நம்பரும் ப்ளஸ் ஒரு ஆட் நம்பரும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு என்ன வரும், ஆட் நம்பர் தான் கிடைக்கும்னு இங்கேயே பார்த்துட்டோம். கரெக்டு தானே. அப்போது பார்த்தீங்கன்னா 3 ஆட் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்காது. அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், ஒரு நம்பர் இதில் ஈவன் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்போ ஒரு ஈவன் நம்பர், இப்போது ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறோம். ஒரு ஈவன் நம்பர் ப்ளஸ் இது ஒரு ஆடு இது ஒரு ஆடு எடுத்தால் நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் வரும். பிகாஸ் 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா ஈவன் நம்பர் வரும்னு பார்த்தோம். கரெக்டாக. அப்போது இங்கே ஒரு ஈவன் ப்ளஸ் இங்கே ஒரு ஈவன் நம்பர் வந்துடும். 2 ஈவன் நம்பர் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம், ரிசல்ட்டு ஈவன் நம்பராக தான் இருக்கும். கரெக்டாக. அப்போது இந்த ஏபிசின்றதுல ஏதோ ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இருக்க முடியும். கரெக்டு தானே. அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பராக இருக்க ஒரே நம்பர் 2 மட்டும்தான். அப்போ ஏவோட வேல்யூ நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா பி ப்ளஸ் சியோட வேல்யூ இங்கே 2வாக இருக்கிறது இங்கே போயிடுச்சுன்னா -2 ஆயிரும். அப்போது 38ன்னு வந்துடும். இப்போது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஓகேங்களா. இப்போது எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னது எந்த 2 ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 38 வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 எடுத்துட்டோம், இன்னொரு 2 எடுக்க முடியாதுன்னா ஈவன் ப்ளஸ் ஈவன் அப்படின்னு எடுத்தோன்னா அதுவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த டிஸ்டிங்க்டு ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி 2 எடுத்துட்டோம், இப்போ மறுபடியும் நம்ம 2 எடுக்க முடியாது. கரெக்டாக. இப்போது இன்னொரு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 இருக்குது. இப்போ 3 எடுத்தோன்னா ப்ளஸ் 38 வரதுக்கு நம்ம 35 பண்ணி ஆகணும். 35 வந்து நம்மளுக்கு ப்ரைம் நம்பரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 35 வந்து 5ஆலையும் மல்டிப்ளை ஆகும், 7ஆலும் மல்டிப்ளை ஆகும், 1ஆலையும் மல்டிப்ளை ஆகும். அப்போ அப்படி வந்து 35 வந்து என்னவா இருக்க முடியாதுன்னா ப்ரைம் நம்பராக இருக்க முடியாது. அப்போது 3 ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கிட்டோன்னா ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா 33 வரும். இப்படி இதை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 38 வரும். கரெக்டுங்களா.
அப்போது இந்த 33ன்றது ப்ரைம் நம்பரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 3யும் மல்டிபிள் ஆகும், 11ஆலையும் மல்டிபிள் ஆகும், 1ஆலையும் மல்டிபிள் ஆகும். அப்போது இது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்க முடியாது 33. அப்போது 5ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு 7 இருக்குது. இப்போது 7 ப்ளஸ்ஸு இங்கே என்ன வரும்னா 31 வருமா? 31 ப்ரைம் நம்பரான்னு கேட்டிங்கன்னா என்னது? கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் தான். 31ஆல் மட்டும் நெக்ஸ்ட்டு 1ஆல் மட்டும்தான் என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பியோட வேல்யூ 7 ஆகவும் சியோட வேல்யூ நம்ம 31 ஆகவும் எடுத்தால் நம்மளுக்கு 38 வருது. இப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இப்போ நம்ம ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம், கண்டுபிடிச்சோம், 2ன்னு கண்டுபிடிச்சோம். பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 31ன்னு சொல்லிட்டோன்னா அப்போது ஏபிசியோட வேல்யூ 2 × 7 × 31 இருக்கும். கரெக்டாக? இங்கே 2 × என்ன வருது? 62 × 7, 14க்கு 4 1 பேலன்ஸ் 42 43 434 இருக்கா ஆப்ஷனில்? ஆப்ஷன் 4 தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. 3 ஆட் நம்பர் சேர்ந்து ஒரு ஈவன் நம்பர் வர முடியாது. கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர் 2 ஆட் நம்பர் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இதே மாடல் சம் போன கிளாஸில் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த சம்மை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் ஸ்பெண்ட் 2/3 ஆஃப் ஹர் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 ரூபா சம்பாரிச்சாங்கன்னா அதில் 2 ரூபா செலவு பண்ணிட்டுருவாங்க. அப்போ 3 ரூபா சேமிப்பாங்க. அதானே கணக்கு? எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், இது வந்து நம்மளுக்கு இன்கமாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 18%. 18% இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ்டு பை என்னது? 24%. என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்து X% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது அலிகேஷன் மெத்தடில் போட்டோன்னா டீவியேஷன் என்ன வருது? ஒரு 48 வருதா? 48 ப்ளஸ்ஸு 1 × x x ஈக்குவல் டு 3 × 18 ஒரு 30 54 வருதா? ஒரு 30 24 54. ஓகே, அப்போ x ஈக்குவல் டு 54 மைனஸ் ஒரு 48 பண்ணால் நம்மளுக்கு 26. அப்போ எக்ஸோட வேல்யூ 6% இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். In a right triangle ABC such that angle ABC is 90 degreeன்னு சொல்கிறாங்க. AD is perpendicular. ஓகே, இந்த சம்மு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட். ஓகே, இப்போது 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போது 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கலாம். இது டிஇஎஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது 50, இது ஒரு 70, இது ஒரு 16 எடுத்துக்கலாம். சேம் இதுவும் ஒரு 50 70 60. இப்போ 3 ஆங்கிளும் என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது இது வந்து என்னவாக இருக்கும்? சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். இப்போது இப்படி சிமிலராக இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள். இப்போது இங்கே ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போது இந்த ஏக்கு ஈக்குவலாக 50 டிகிரி இங்கே இருக்குது. அப்போது இங்கே டின்னு வரணும். பிக்கு 70 இருக்குது. அப்போது ஈக்கு இங்கே 70 இருக்குது. அப்போ பிக்கு ஈக்குவலாக இங்கே தான் என்ன வரணும்னா இ வரணும். இங்கே சி இருக்குது, இங்கே 60க்கு நேராக எஃப் இருக்குது. அப்போ இங்கே தான் எஃப் வரணும். ஓகேங்களா. இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிளை ப்ராப்பராக எழுதுறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா. இப்படி தான் எழுதணும். இப்படி 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளோட சைட்ஸு கரஸ்பாண்டிங் சைட்ஸு சேம் ரேஷியோவில் மீட் ஆகும். ஓகேங்களா. இஃப் ஏபி, அதாவது இந்த சைட் ஏபி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டிஇக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏபி பை டிஇ ஈக்குவல் டு இந்த சைடு ஏசிக்கு இந்த சைடு டிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏசி பை டிஎஃப் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இந்த பிசிக்கும் இந்த இஎஃப்பும் என்னவாக இருக்குன்னா ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். பிசி டிவைடட் பை இஎஃப். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி ட்ரையாங்கிளாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஇஎஃப் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேங்களா. இது இதோடு இருக்காது. இப்போது இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு H1 H2வும் என்னவாக தான் இருக்கும்? சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட மீடியனும் என்னவாக தான் இருக்கும்னா சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். இதோட பெரிமீட்டரும் என்னவாக தான் இருக்கும்னா சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி இதோட இன்ரேடியஸும் என்னவாக தான் இருக்கும்னா சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்கம் ரேடியஸும் என்னவாக தான் இருக்கும்? சேம் ரேஷியோவில் தான் இருக்கும்.
ஓகேங்களா. இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா, ஓகேங்களா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் சைட் ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏபி பை டிஇ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா, இப்போது இந்த ஏஇ இந்த ஏசி பை டிஎஃப் தி ஹோல் ஸ்கொயரு, பிசி பை இஎஃப் தி ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி என்னவா இருக்குன்னா போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதோட நிற்காது. இந்த ஏசி பை டிஎஃப் தி ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. எழுதிடுறேன். df தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி பை இஎஃப் தி ஹோல் ஸ்கொயருக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த சம்மை இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட எங்கே மீட் ஆகுதுன்னா ஏ பாயிண்ட்டில் 90 டிகிரியில் மீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பிசியாக இருக்கும். ஓகே, ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசின்னு சொல்கிறாங்க. ஏடி பர்பெண்டிகுலர்னால் இது 90 டிகிரியில் மீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இது 90 டிகிரியில் மீட் ஆகுது ஏடி. இஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஏசியோட வேல்யூ 5ன்னு சொல்லிட்டாங்க. தென் பிசி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிள் பிஏசி சிமிலர் டு இந்த ட்ரையாங்கிள், இந்த பிக்கு வந்து ஏக்கு வந்து டி, சிக்கு சி. இந்த 2 ஏடிசி ட்ரையாங்கிளும் இந்த பிஏசி ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேங்களா. இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. கரெக்டாக, இந்த 2 சியும் காமனாக இருக்குது. இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இருக்க ஏ வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் டி 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இருக்க ஏவும் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இருக்க பியும் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பியும் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இருக்க இந்த ஏவும் என்னவாக இருக்கும்னா ஈக்குவல் ஆங்கிளாக இருக்கும். ஏன்னா இது 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த 2 ட்ரையாங்கிளும் என்னவாக இருக்குது, சிமிலராக இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, சிமிலராக இருந்துச்சுன்னா இப்போ என்ன அர்த்தம், இந்த ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த கரஸ்பாண்டிங் சைட் ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா 63. ஓகே, இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா 63 டிவைடட் பை இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா 7 ஈக்குவல் டு, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி. ஏசின்றது இந்த சின்ன ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த ஏசின்றது இந்த சின்ன ட்ரையாங்கிள். அப்போது சின்ன ட்ரையாங்கிளுக்கு நேராக இங்கே 5 வந்துடும். என்ன கேட்குறாங்கன்னா பிசி, பிசின்றது இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சைஸ் தானே. அப்போது இந்த பிசியோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இந்த ஏரியா இருக்கும். இதனை பார்த்தோம். இங்கே இந்த சைட்ஸோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இந்த ஏரியாவோட ரேஷியோ இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ் போகுமா. 9 ஈக்குவல் டு பிசி, இப்போ நம்ம க்யூப் ரூட் எடுத்தோன்னா பிசி டிவைடட் பை 5ன்னு இருக்கும். சாரி, க்யூப் ரூட்டில் ஸ்கொயர் ரூட். இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 5ன்னு இருக்கும். அப்போ பிசியோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15 சென்டிமீட்டராக இருக்கும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம். percentage Soloni's monthly income, study the table. Okay, if Soloni's monthly income is 75,000, how much money does he spend on rent and education? ரெண்ட் அண்ட் எஜுகேஷன், ரெண்ட்டு அண்ட் எஜுகேஷன் சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணுறான்னு கேட்குறாங்க. 30 + 25 நம்மளுக்கு 55 தெரியும். ஓகேவா. இப்போது 100% ஆஃப் த இன்கம் நம்மளுக்கு 75,000 தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த 55%ஓட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 750 × 55ன்னு வரும். ஓகேங்களா. ஓகே, 55ன்றது 11ஓட மல்டிபிள், இது 11ஓட மல்டிபிளா. 5 - 7 இது கிடையாது. 6 - 8 இதுவும் கிடையாது. 5 - 5 இதாக இருக்கலாம்.
இதை செக் பண்ணோமா, இது என்னது 6 - 6 இதுவும் இருக்கலாம். அப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். 5 5 are 25, 35 37 0 5 7 3 5 2 1 10 11. ஓகே, ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். 41,250 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். அல்ஜிப்ராலேருந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ஏவோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. 3/1ன்னு இருக்கும். அப்போ 3 × 1 நம்மளுக்கு 3 தான் இருக்கும். ஓகேங்களா, இன்ட்டு 9/a², 9/1² நம்மளுக்கு 9 தான், -9 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 9a² சேம் என்ன வந்துடும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 அப்படியே தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, +9 -9 கேன்சலு, 3 + 3 நம்மளுக்கு 6 × 9ஓட வேல்யூ நம்மளுக்கு 54. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா, ஈஸியான சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, x² + 1/x² வேல்யூ k² - 2 இருக்கும். ஓகேங்களா, இதுவே x³ + 1/x³ வேல்யூ k³ - 3kக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது x + 1/x ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துட்டாங்கன்னா, x - 1/xோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, ஈக்குவல் டு k² - 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x - 1/xோட வேல்யூ k அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, x + 1/xோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, √, இங்கே +or- வரும், இங்கேயும் +or- k² + 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது வேறு, இது வேறு, இது எல்லாமே ஒரே கான்செப்டில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கு 6³ அதுக்கப்புறம் x⁴, x⁴ அது எல்லாமே அடுத்த வர கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலி 9 என்ன கேட்டிருக்காங்க, 9x² + 1/9x² என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தேவைப்படுது, 3x + 1/3x தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம், அதோட வேல்யூ தெரிஞ்சால் அதை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருமா. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, x + 1/9x ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, நம்மளுக்கான ஆக்சுவலாக 3x + 1/3xன்னு தேவைப்படுது. இப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, 3ஐ மல்டிப்ளை பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே நம்ம 3ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா, 3x + 3/9x ஈக்குவல் டு 3 × 3 நம்மளுக்கு 9ன்னு கிடச்சிருமா. இப்போ இதை 3 அடித்தோன்னா 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னு பாருங்கள், 3x + 1/3x ஈக்குவல் டு 9ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9x² + 1/9x² ஈக்குவல் டு என்ன வந்துடும், k² - 2ன்னு போடுவோமா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 3x இருக்குது, 1/3x ஈக்குவல் டு கேன்னு இருந்தால் k² - 2ன்னு பண்ணுவோம். அப்போது 9² - 2 பண்ணால் 81 - 2ஓட வேல்யூ 79 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடலாம், ட்ரிக்னாமெட்ரிலேருந்து. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். p sin a - cos a ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. தென் p² - 1 + p² cos a ஓட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த ஏக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்க தரலை. அப்போ என்ன பண்ணிடலான்னா, இந்த காஸ் ஏவோட வேல்யூ இல்லை இந்த டீட்டா, அதாவது இந்த ஏவோட வேல்யூவை நம்ம என்ன வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன அசியூம் பண்ணலாம், இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கலாமா. 0னா சைனை 0ன்னு எடுக்க முடியாது, ஏன்னா இது 0 ஆகிடுச்சுன்னா அப்போ காஸ் ஈக்குவல் டு -1 வந்துடும். அப்போ அப்படி வேண்டாம், நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த காசை 0ன்னு எடுத்துக்கலாமா. இது 0ன்னு எடுக்கணும்னா என்ன பண்ணிடலாம்னா, 90 டிகிரி காஸ் 90 டிகிரி நம்மளுக்கு 0ன்னு தெரியும். அப்போது p sin 90 டிகிரியோட வேல்யூ sin 90 1ன்னு தெரியும். அப்போ p ஈக்குவல் டு இது 0 ஆகிடும். அப்போ p ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1ன்னு தெரிஞ்சிருமா நம்மளுக்கு. ஓகே, இது எப்போது நம்ம a ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எடுக்கிறப்போ. இப்போது இந்த a ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இங்கே எடுத்தோன்னா என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்போ இந்த ஹோல் டைம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். கரெக்டாக, இந்த ஹோல் டைம் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் p² மட்டும் தான் இருக்கும்.
1 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வரும். அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். இது எப்படின்னா வேல்யூ புட்டிங் மெத்தடில் மட்டும்தான் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அவங்க இந்த ஏக்கான எந்த ஒரு கண்டிஷனுமே தரல. ஸோ நம்ம இந்த ஏக்கான வேல்யூ என்ன வேணால் எடுத்துக்கலாம். பட் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எடுத்தால் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மீன் ப்ரொபோர்ஷன்? ஓகே, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மீன் ப்ரொபோர்ஷன் மீன் ப்ரொபோர்ஷன்னா இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்த 2 நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏ கமா பி அப்படின்னு இருக்குன்னா அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏ கமா பி கமா சி அப்படின்னா என்ன இருக்கும்னா தேர்டு ப்ரொபோர்ஷன் டிபின்னு வச்சுக்கலாமா, ஈக்குவல் டு பிசி பை ஏவாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏ கமா பி கமா சி கமா டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, இந்த 3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, இது ரெண்டுத்தோட இந்த மீன் ப்ரொபோர்ஷனுக்கும் இந்த மீன் ப்ரொபோர்ஷனுக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்த 2 நம்பருக்கு என்னென்னு பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு பார்த்தோமா. அப்போது இதை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்ணிடலாம், 121 டிவைடட் பை 100ன்னு வச்சுக்கலாம், இன்ட்டு 9/100 வச்சுக்கலாம், இஸ் டூ இங்கே என்ன வருது 16 டிவைடட் பை 100 இன்ட்டு பி 36 டிவைடட் பை 100ன்னு இருக்குது. ஓகே, அழிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இது எதோட ஸ்கொயரு 11ஓட ஸ்கொயரு, இது 3ஓட ஸ்கொயரு, இங்கே கீழே 100 வந்துடும். அப்போது 11 இன்ட்டு 3 டிவைடட் பையில் ஒரு 100 இருக்கும், இஸ் டூ இது 4ஓட ஸ்கொயரு, இது 6ஓட ஸ்கொயரு, ஸ்கொயர் ரூட்டில் போயிடுச்சுன்னா 100 இன்ட்டு 100க்கு இன்னொரு ஒரே ஒரு 100 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ இந்த 2 100ம் கேன்சல் ஆகிடும். இதை நம்ம அடித்தோன்னா என்ன வரும், 2s வரும். அப்போ பேலன்ஸ் 11:8 டைம்ஸ் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் 1. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். In a triangle ABC, 2 medians AD and B intersect at G at right angle சொல்லியிருக்காங்க. AD equal to 12 cm, BE equal to 9 cm, find the length of AB. ஓகே, இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்துடலாம். மீடியன். ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் வேர்டிசஸ்லேருந்து வர ஒரு லைனு ஆப்போசிட் சைடில் இருக்கிற சைடை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே, இப்போது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் இது ஒரு ஏபிசி டிஇஎஃப், இந்த 3 பாயிண்ட்டை மீட் பண்ணுற பாயிண்ட்டு ஜின்னு எடுத்துக்கலாம். அதான் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மீடியன் என்ன இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ்லேருந்து ஆப்போசிட் சைடு என்ன பண்ணோன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேங்களா, இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். இந்த ஏஎஃப் ஈக்குவல் டு எஃபியாக இருக்கும். சேம் லைக் இந்த பிடி ஈக்குவல் டு டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மீடியனை இந்த ஆப்போசிட் சைடை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜி இஸ் டு ஜிடி, இந்த பிஜி இஸ் டு ஜிஇ, சிஜி இஸ் டு ஜிஎஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏடியோட வேல்யூ 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போது ஏஜியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வேல்யூ நம்மளுக்கு 2+1, அதாவது ஏஜி இஸ் டு ஜிடி, ஏஜி இஸ் டு ஜிடியோட வேல்யூ 2+1 3. இந்த 3ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏஜி, அதாவது இந்த 2ஓட வேல்யூ, இந்த ஏஜிக்கு நேராக தானே நமக்கு 2 இருக்குது. அப்போது இந்த 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு எத்தனை பண்ணியிருக்காங்க, 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது இன்ட்டு 4 டைம்ஸ், அப்போ இதோட வேல்யூ 8 இருக்கும். அப்போது இந்த ஏஜியோட வேல்யூ 8. அப்போது இந்த ஜிடியோட வேல்யூ, இங்கே ஜிடியோட வேல்யூ 1 இருக்குமா. அப்போ இது இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணதால் அப்போ 1 × 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ
என்ன வந்துடும் 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12. இந்த 12 கிடச்சிருச்சு. ஏஜி ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? இப்படி தான் இந்த பிஜி இஸ் டு ஜியோட ரேஷியோவும் அப்படி தான் இருக்கும். மீடியன்னாலே 2 மீடியன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா கூட அதோட ரேஷியோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி 2 மீடியன் ஏடி அண்டு பிஇ இன்டர்செக்ட் அட் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 மீடியன் இருக்குது. ஓகே, 2 மீடியன் இன்டர்செக்ட் ஆகுது அட் ஜியா. ஓகே, இங்கே ஏவும் டியும் பியும் இயும் இன்டர்செக்ட் அட் ஜின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள் மேலே சொல்லியிருக்காங்க. இங்கே ரெண்டுமே என்னவாகுதுன்னா ரைட் ஆங்கிளில் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் ஏடி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மொத்தமாக நம்மளுக்கு 12 சென்டிமீட்டராக இருக்குன்னா இதோட ரேஷியோ ஏஜி இஸ் டு ஜிடியோட ரேஷியோ 2:1 ரேஷியோவாக இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ இந்த 3 ரேஷியோ தான் 12. இந்த 2 ரேஷியோட வேல்யூ இன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க 4. அப்போ இதோட வேல்யூ ஏஜி ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா 8ஆக இருக்கும். ஓகே, அப்போது இந்த ஜிடியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 4ஆக இருக்குமா. அப்போது இதோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிஇ ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இந்த மொத்தமாக 9 சென்டிமீட்டர், அதாவது இந்த 3யோட ரேஷியோட வேல்யூ 9ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் இன்ட்டு 3. அப்போ இது 6ஆக இருக்கும். அப்போது இது 6, இது 3ஆக இருக்கும். இந்த ஜிஇயோட வேல்யூ 3ஆக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி. இந்த ஏபியோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்குது, இந்த ஏஜிபியோட ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஏன்னா இங்கே 90 டிகிரியில் இருக்குது. 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா 6, 8, 10 அப்படின்றது என்னது ஒரு ட்ரிப்ளெட். கரெக்டாக? இது வந்து ஹைபாட்டனஸ் சைடு. ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைபாட்டனஸ் சைடு. 6, 8, 10ன்றது ட்ரிப்ளெட்டு. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஏபி வந்து 10 சென்டிமீட்டராக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். கன்சிடர் அ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ரைட் ஆங்கிள் அட் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆரில் என்ன பண்ணியிருக்கு ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆராக இருக்கும். அப்போ இது பி அண்டு கியூ. ஓகே, PQ ஈக்குவல் டு 29 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, QR ஈக்குவல் டு QR இந்த வேல்யூ 21. அப்போது 20, 21, 29ன்றது ட்ரிப்ளெட்டு. போன சம்மில் என்ன பார்த்தோம், 6, 8, 10 ட்ரிப்ளெட்டு, 3, 4, 5 ட்ரிப்ளெட்டு, 7, 24, 25 ட்ரிப்ளெட்டு, 8, 15, 17 ட்ரிப்ளெட்டு. இது மாதிரி நிறைய ட்ரிப்ளெட் இருக்குது. 9, 40, 41 ட்ரிப்ளெட்டு, 11, 60, 61 ட்ரிப்ளெட்டு. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே மனப்பாடமாக இருக்கிறது நல்லது. இது மனப்பாடமாக இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸை இன்னும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, PQR ஈக்குவல் டு டீட்டான்னு சொல்கிறாங்க. PQR, அப்போ இது என்னது டீட்டா. ஓகே, ஃபைண்ட் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கேட்குறாங்க. ஓகே, காஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸா. அப்போ இங்கே ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ 21 டிவைடட் பை 29 தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். மைனஸ் சைன் ஸ்கொயர் வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸு. அப்போ ஆப்போசிட்டில் 20 டிவைடட் பை 29 தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் என்ன வருது, கீழே 29 ஸ்கொயர் என்னது காமனாக இருக்குது. 21 ஸ்கொயர் பண்ணால் 441 மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ணால் 400 ஈக்குவல் டு 41 டிவைடட் பைன்னு வரணும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 29 ஸ்கொயர் பண்ணால் 841. ஓகேவா? ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, when A and B work with their original efficiencies, they together can complete a work in 16 T hours அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது A பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் என்னது 16 T ஹவர்ஸில் ஒர்க் பண்ணி முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, when A and B work with 80% and 160% of their respective efficiencies, they together can complete a work in 15 T ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 hours, அதாவது ஏ மட்டும் 12 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. சி அலோன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 6 hours லெஸ் தென் பி. இப்போது பி வந்து ஸ்மால் பி அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சி வந்து ஸ்மால் பி -6 பியை விட 6 மணி நேரம் கம்மியாக எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க.
கரெக்டாக. இன் வாட் டைம் ஏ அண்டு சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ப்ளஸ் சி சேர்ந்து எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு பி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக சி தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏவும் சியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக. ஓகே, இப்போது இந்த சம்மை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா நம்ம எல்சிஎம் மெத்தடில் போனால் ரொம்ப லாங்காக போகும். ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே போயிடலாமா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் ஒரிஜினல் எஃபிஷியன்சி, அதாவது ஏ 12 ஹவர்ஸில் முடிப்பார். அப்போ 1/12 ப்ளஸ் பி 1/பியும் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாருன்னு சொல்கிறாங்க, 16 ஹவர்ஸில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 16 இதான ட்ரெடிஷ்னல் மெத்தடு. 1/ஏவோட டைம் டேக்கன் ப்ளஸ் 1/பியோட டைம் டேக்கன் ஈக்குவல் டு 1/ டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வென் ஏ ப்ளஸ் பி ஒர்க் வித் 80% அண்ட் 160% ஆஃப் ரெஸ்பெக்டிவ் எஃபிஷியன்சிஸ் தே டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 15 சொல்கிறாங்க. இப்போது ஏ வந்து எத்தனை எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாரு, 80% ஆஃப் த எஃபிஷியன்சி. 80% நம்ம எப்படி எழுதலாம், 4/5 எழுதலாமா. 4/5 அப்போது 4/5 இன்ட்டு 1/12 ப்ளஸ்ஸு பி எவ்வளோ எஃபிஷியன்சி 160 நம்ம 8/5 எழுதலாம். 160 டிவைடட் பை 100ன்னு இருக்கும், ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8/5 வரும். அப்போது 8/5 இன்ட்டு 1/b எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, 15t. 1/15 ஹவர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது இன்ட்டு 3s போகும், வேறு ஏதாச்சும் கேன்சல் ஆகுதா, 5 5 5. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் 5 நம்ம காமனாக வெளியே எடுத்தோன்னா இந்த 5ம் இந்த 5ம் இதில் இருக்க 5ல் பேலன்ஸ் 3 மட்டும் இருக்கும், கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறது என்னது 1/3 பேலன்ஸ் இருக்குது, ப்ளஸ் 8/b இருக்கும், ஈக்குவல் டு 1/3t இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போது இதில் எதை நம்ம கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியை கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டீயோட வேல்யூ கிடச்சோம். கரெக்டாக. இப்போது நம்ம பியை கேன்சல் பண்ணால் இந்த ஈக்குவேஷனில் இன்ட்டு 8 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இன்ட்டு 8 இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணால் 8/12 இருக்கும். 4 டேபிள் அடிச்சோன்னா 2/3 இருக்குமா, 2/3 ப்ளஸ்ஸு இங்கே 8 மல்டிப்ளை பண்ணால் 8bன்னு இருக்கும், ஈக்குவல் டு என்ன இருக்கும், இது 8 மல்டிப்ளை பண்ணால் 8 இங்கே 2tன்னு வந்துருமா. அப்போ 1/2t அப்படின்னு வந்துடும். அப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வந்துடும், இப்போது இதை மைனஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் சின்ன நம்பர், 2/3 விட 1/3 சின்னது. அப்போது இந்த ரெண்டு வேல்யூ என்ன ஆகிடும், நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2/3 மைனஸ் 1/3 என்ன வந்துடும், நம்மளுக்கு 1/3ன்னு வந்துடுமா. இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஈக்குவல் டு 1/2t மைனஸ் என்ன வந்துடும், 1/3tன்னு வந்துடும். கரெக்டு தானே. ஓகே, இப்போ இந்த 1/3 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3t மைனஸ் 2tயோட வேல்யூ டீன்னு வந்துடும், டிவைடட் பை 2t இன்ட்டு 3tயோட வேல்யூ 6t² இருக்கும். இந்த டீக்கும் இந்த டீயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 1/3 ஈக்குவல் டு 1/6tன்னு இருக்குமா. இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் டீயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த டீ கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா டீயோட வேல்யூ 1/2 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, டீயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு 1/2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஏவும் ப்ளஸ் பி சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டீயோட வேல்யூ 1/2. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 8 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. ஓகே, இப்போ பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து 8 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ ஏ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 12 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பி எவ்வளோ நேரத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, ஸோ பின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், 8 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணாமல் முடிச்சிருக்கோம். அப்போ 1/8ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா. அப்போ ஈக்குவல் டு 1/b இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1/12 இந்த பக்கம் அமைச்சோன்னா 1/8 மைனஸ் 1/12ன்னு இருக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 12 மைனஸ் 8 நம்மளுக்கு 4 டிவைடட் பை 8 இன்ட்டு 12ன்னு இருக்கும். அப்போ 1/bயோட வேல்யூ இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போது 1/b ஈக்குவல் டு 1/24ன்னு இருக்கும். பியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, ஓகே.
இப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா b ஈக்குவல் டு 24 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பியோட வேல்யூ 24 hours அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், அப்போது இந்த b ஈக்குவல் டு 24ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ c ஈக்குவல் டு 24 - 6ஓட வேல்யூ நம்மளுக்கு 18. அப்போது ஏவோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு பார்த்துடலாமா? அப்போது 1 ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம், 12ன்னு பார்த்தோம். 12 ப்ளஸ் 1 சியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம், 18 பார்த்தோம். ஈக்குவல் டு 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க, டைம் டி, கேபிட்டல் டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 18 ப்ளஸ் 12 டிவைடட் பை 18 இன்ட்டு 12ன்னு இருக்கும். ஈக்குவல் டு 1 டோட்டல் டைம் டேக்கன் பை ஏ ப்ளஸ் சியாக இருக்கும். இதில் 18 ப்ளஸ் 12 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 30 வருமா? 30 டிவைடட் பை 18 இன்ட்டு 12ன்னு இருக்கும். ஈக்குவல் டு 1/t. ஓகே, 3 டேபிள் அடிச்சோன்னா 10 டைம்ஸு, இது ஒரு 6 டைம்ஸா? அப்போது 6 × 12 72ன்னு வரும். 10/72 ஈக்குவல் டு 1/tன்னு இருக்கும். டீயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் t ஈக்குவல் டு 72 டிவைடட் பை 10ன்னு இருக்கும். அப்போ டீயோட வேல்யூ 7.2 ஹவர்ஸாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த சம்மை கால்குலேட்டிவான சம் தான், ரொம்பவே டைம் டேக்கிங் சம். இந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் குழப்பாமல். இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மட்டும் சால்வ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைன் தி கெயின் பர்சன்டேஜ் கிவன் தட் சித்தி சோல்டர் ஸ்கூட்டர் ஃபார் திஸ் கெய்னிங் 1/6 ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு இந்த இதுவே தேவைப்படாது, டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, ப்ராஃபிட். ஓகேங்களா, அவங்க ப்ராஃபிட் கெய்னிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 அவுட் ஆஃப் எவ்வளோ, 6 செல்லிங் ப்ரைஸு. அப்போது ஓகே, அப்போ கிராஸ் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தெரியுமா? அப்போ 6 - 1 5ன்னு தெரியும். நம்ம ஆக்சுவல் ப்ராஃபிட் எதில் கால்குலேட் பண்ணுவோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நம்மளுக்கு 1 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எதில் இருந்துன்னா 5 காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இன்டூ 100 பண்ணனா என்ன வரும், நம்மளுக்கு 20% தான் நம்மளுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஆப்ஷன் 1. ஓகேங்களா, இது ஒரு ஈஸியான சம்மு. ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் நம்ம காஸ்ட் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணணும். அதுதான் ஒரிஜினல் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த ட்ரையாங்கிள் LMN. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் LMN. ஓகே, L ஈக்குவல் டு 180, L ஈக்குவல் டு 118, LM ஈக்குவல் டு LN சொல்லிட்டாங்க, LM ஈக்குவல் டு LNன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு ஐசோசெலட்ஸ் ட்ரையாங்கிளாக இருக்குது. இப்போ ஒரு ஐசோசெலட்ஸ் ட்ரையாங்கிளாக இருந்தால் இந்த 2 ஆங்கிளும் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதாவது இந்த 2 சைடு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஐசோசெலட்ஸ் ட்ரையாங்கிளோட கான்செப்ட்டு. ஓகே, இப்போ இதோட வேல்யூ டீட்டானா இதோட வேல்யூவும் டீட்டாவாக தான் இருக்கும், ஆனால் இது 2 ஆங்கிளும் சேம்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணுறப்போ நம்மளோட வேல்யூ என்னென்னு வரும்னு பார்த்தோன்னா 180 டிகிரி வரணும். அப்போது 118 ப்ளஸ்ஸு இந்த டீட்டா ப்ளஸ் ஒரு டீட்டா 2 டீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்னா 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, அப்போ 2 டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், 180 மைனஸ் ஒரு 118 பண்ணால் ஒரு 80 மைனஸ் ஒரு 18 62 வருமா, 62. இதை கேன்சல் பண்ணால் டீட்டா ஈக்குவல் டு 31 டிகிரியாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கான கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, பிகாஸ் கான்செப்ட்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸும் நிறைய என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த செஷனில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஓகே, இந்த கிளாஸ்க்கான நோட்ஸு என்ன பண்ணியிருக்கிறேன்னா டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.